ஆல்ரெடி ஸ்கின் டிஸ்கலரேஷனுக்காண்டி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது நீங்கள் செக் பண்ணலைன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, 400 சம்திங்கில் வரும். இப்போ நான் சொல்ல போகிற க்ரீம் வந்து நம்ம எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும், எந்த ஊர்லனாலும் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட்டு கம்மியும் கூட, பட் இது வந்து ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த க்ரீம் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கிளைகாலிக் ஆசிட் இந்த க்ரீம் தான் வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ நான் 2 டியூப் முடிச்சிட்டேன். இது ரெண்டுமே சேம் கிளைகாலிக் ஆசிட் 6% தான். பட் என்னென்னா இது வந்து ரெண்டுமே வேறு வேறு ஃபார்மசியில் வாங்கினது. இது வந்து மைக்ரோ பிராண்டு, இது வந்து வேறு ஏதோ ஒரு பிராண்டு. இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்லேயுமே கிடச்சிச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 165 சம்திங் தான் வந்துச்சு. இந்த டியூப் வந்து 30 கிராம் டியூபு. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணேன். ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை நைட் அப்ளை பண்ணிவிட்டு படுத்துருவேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுருவேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபுல் ரொட்டீனாக இருந்துச்சு. இந்த க்ரீம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 35 டேஸ் வந்துச்சு. இந்த 30 கிராம் க்ரீம் வந்து ஒரு 35 டேஸ் கிட்டே வந்துச்சு. அதுலேயே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. அந்த பிளாக் பேச்சஸ் எல்லாம் போயிருந்தது. அப்புறம் சில வீடியோஸ்லலாம் பார்த்தேன், இந்த க்ரீம் எல்லோரும் யூஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பிராண்டில் போய் வாங்கினேன். பட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இது வந்து 250 சம்திங் ருபீஸ் வந்துச்சு. ஸோ இது நீங்கள் வேணும்னா ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அமேசானில் கூட இருக்குது. மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த க்ரீமும் சேம் அதே இந்த க்ரீம் என்ன பண்ணுச்சோ அதே தான் இதுவும் பண்ணுச்சு. இது 30 கிராம் தான். இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 டேஸ் கிட்டே வந்துச்சு எனக்கு. இதுவும் ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். ஸோ இந்த க்ரீம் யூஸ் பண்ணி எனக்கு முக்கால்வாசி எல்லா பிளாக் பேச்சஸுமே போயிடுச்சு. அந்த ஸ்கின்ல இருந்த எல்லா பிளாக் பேச்சஸுமே போயிடுச்சு. ஸோ கண்டினியூ பண்ணலாம், நமக்கு ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டன் ஆகும்னு சொல்லிட்டு இதையும் யூஸ் பண்ணேன். இப்போது முன்னாடி இருந்ததை விட என்னோடய ஸ்கின் வந்து பயங்கரமாக ஷைனிங்காக பழைய டெக்ஸ்சர், அதாவது நான் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி இருந்த டெக்ஸ்சர் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இப்போது நான் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மாம். ஸோ இந்த க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த கிளைகாலிக் ஆசிட் க்ரீம் வந்து உங்களுக்கு பயங்கர சேஃப். இதில் வந்து 6% வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 12% வந்து பயங்கரமாக இதை விட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க இல்லை பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்கன்னா இந்த 6% யூஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு பேபிக்கும் எந்த அஃபெக்டும் ஆகாது. இந்த க்ரீமை ஜஸ்ட் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிடுங்க. முக்கியமாக இதை நைட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ நைட் அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது, ரொம்ப ஆயிலியாகவும் இல்லை. ஸ்கின்னில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியாது. மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே சன்ஸ்க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா திருப்பி உங்கள் ஸ்கின் வந்து டேன் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி. ஸோ டேன் ஆகிருக்கு, உங்கள் ஸ்கின் டிஸ்கலரேஷன் ஆகிருக்கு அப்படின்னா இந்த க்ரீம் ரெண்டுமே கிளைகாலிக் ஆசிட் 6% வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலை, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, நீங்கள் நார்மலாக தான் இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு 12% நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து அதுவும் வந்து இன்னும் இதை விட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பட் வந்து இந்த வீடியோ ஸ்பெஷலி ஃபார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் நம்ம ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வருத்தப்படுறவங்க சேஃபான க்ரீம் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிளைகாலிக் ஆசிட் க்ரீம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.